இன்றைக்கி இந்த மரம் தான் நல்லது, அந்த மரம் கெட்டது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதிகபட்ச டெம்பரேச்சரில் வெறும் 50% தான் மா வந்து விளைச்சல். நிறைய உதாரணம் இருக்குது, நிறைய முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க. இதுவரையும் வரலாற்றுலேயே இல்லாத ஒரு வெப்பம் வருதுன்னா மரம் நட்டுட்டா வருமானம் இல்லை அப்படிங்கிறது. மரம் தான் வந்து இந்த பயிர்கள்லாம் ஈல்டு வரவே வரையும். ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தண்ணீரை நிலத்தில் தேடாதீங்க, வானத்தில் தேடுங்க, மழைநீரை சேமித்து விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மரம் வளர்த்தா இரட்டிப்பு நன்மை. நமக்கு மழையும் கிடைக்கிது, மண் வளத்தையும் பெருக்க முடியுது. இந்த மரங்களை விற்பனை செய்யும்பொழுது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு தேவையும் பூர்த்தியாகுது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய உலகத்தில் ஒரு வருடத்தில் நமக்கு பலன் கிடைக்குமா, 2 வருடத்தில் ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த மரம் வளர்ப்பில் ஒரு குறுகிய காலமாக ஒரு விவசாயி திட்டமிட முடியுமா? கண்டிப்பாக நல்ல கேள்வி. இப்போ மரம்ங்கிறது பார்த்திங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் அதோடய ஹார்வெஸ்ட் பீரியடு. ஆனால் அந்த மரத்தை பேஸாக வச்சு தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். இப்போ மரம் வந்து ஒரு ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஏக்கர்லேயே மரம் நடுறீங்க. என்ன இடைவெளி சொல்கிறோம்? 12க்கு 12 அல்லது 12க்கு 15. கிழக்கு மேற்கில் 12, தெற்கு வடக்கில் 15 வச்சுக்குன்னு சொல்கிறோம். தெற்கு வடக்கில் 15 வைக்கும்போது காலை சூரிய வெளிச்சம் உள்ளே வரும், மாலை சூரிய வெளிச்சம் வரும். அந்த கேப் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ மரங்கள் வந்து பெருசாக வளர்ந்து அது முழுமையாக படிக்கிறதுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆகும்னு வச்சுக்கலாம். அது வரலையும் நம்ம வந்து என்ன இயல்பாக பண்ணுறாங்களோ அந்த விவசாயத்தை நிலத்தில் பண்ண முடியும். முதல் 5 வருஷம் நீங்கள் என்ன நார்மல் விவசாயம் பண்ணுறீங்களோ மரத்தை நட்டுகிட்டே பண்ண முடியும். அப்போ அந்த மரத்துக்குன்னு தனியாக கண்காணிப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்களோ, ஒரு உளுந்து பண்ணுறீங்க, பயிர் பண்ணுறீங்க, தண்ணி தேக்கி பண்ண முடியாத அனைத்தையுமே பண்ண முடியும். இப்போ தண்ணி மட்டும் தேக்கினா மரங்கள் வந்து பாதிப்பு ஏற்படும். அதுவும் கொஞ்சம் நல்லா மேடு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஒரு வரப்பை 2 அடி அகலத்துக்கு 2 அடி உயரத்துக்கு பண்ணிவிட்டு அதில் மரத்தை நட்டுட்டு உள்ள விவசாயம் நெல் விவசாயமே நீங்கள் பண்ண முடியும். பண்ணினீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இல்லை நீங்கள் வந்து முழுமையாக பிளாக் பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா நெல் மட்டும் தான் பண்ண முடியும், மற்ற எல்லா கிராப்பும் நீங்கள் பண்ண முடியாது மேட்டு பகுதிகளில். அப்போ பண்ணும்போது என்ன நடக்கும், முதல் 4-5 வருஷத்துக்கு யூஷுவல் கிராப் நீங்கள் கடலை போடுறீங்க, எள்ளு போடுறீங்க, கொள்ளு போடுறீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நடைமுறை விவசாயம் ரொம்ப நிழல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 2 செம்மறி ஆடு வாங்கி உள்ளே விடலாம். ஒரு ஏக்கரில் சாதாரண 3 ஆடு விடலாம். அந்த 3 ஆடுங்கிறது வருஷத்துக்கு ஒரு ஆடுங்கிறது 2 வருஷத்தில் 3 குட்டி போடும். இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு ஆட்டிலேருந்து ஒரு 5000, 3 ஆடுனா 10-15,000 ரூபா சாதாரணமாக இருக்கும் ஒரு ஆட்டில். அப்போ 3 ஆடுன்னா பார்த்துங்க. அப்போ நீங்கள் நெல் விவசாயத்துலேயே ஒரு ஏக்கருக்கு 15,000-20,000 தான் கிடைக்கிது. அப்போ ஒரு செம்மறி ஆடு விட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு வருமானம் இருக்கும். சரி, செம்மறி ஆடு வந்து எந்த பயிரையும் கிடைக்காது, நீங்கள் அது வந்து புல்லை மட்டும் தான் சாப்பிடும், மரங்களில் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, உங்கள் பயிரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஒரு அடிப்படை சொல்கிறேன். அது இல்லாமல் கோழி வளர்க்க முடியும், நாட்டுக்கோழியை உள்ளே விட முடியும். ஒரு நிலத்தை சுற்றி வளைய விட்டுட்டிங்கன்னா அதில் கோழி மேய்ஞ்சி ஏதோ ஒன்று விவசாயத்தை அதையும் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் காய்கறி பண்ணிக்க முடியும். நீங்கள் அதுக்குள்ளே மரம் இருக்குது, இடையில பெட்டு போட்டு நீங்கள் அதில் காய்கறி பண்ண முடியும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பண்ணி கொஞ்சம் வியாபாரத்துக்கு பண்ண முடியும், கீரை பண்ண முடியும். ஒரு பெட்டை போட்டு கீரை பண்ண முடியும். என்னென்னா இப்போ உள்ள சூழலில் இந்த வெப்பம் இருக்குது இல்லையா, இது 45 டிகிரி 50 டிகிரி போணுச்சுன்னா இதுவரையும் வரலாற்றுலேயே இல்லாத ஒரு வெப்பம் வருதுன்னா இந்த பயிர்கள்லாம் ஈல்டு வரவே வராது. அப்போ அதுக்கு ஒரு நுண்சூழல் வரணும். ஒரு வெப்பநிலை அதிகரிக்க விளைச்சல் குறையுதுங்கிறது விஞ்ஞானபூர்வமான உண்மை. 30% வரையும் விளைச்சல் குறையும். இந்த வெப்ப காற்றை தடுக்கணுனாலே மரம் வேணும். அப்போ இந்த மரங்கள் என்னென்னு செய்யும், வெளியில் உள்ள வெப்பத்தோட இந்த இடத்துல ஒரு நுண்சூழல் உருவாக்கும். அப்போ அதில் நீங்கள் ஒரு பொருளை விளைவிக்கிறீங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும். அந்த நுண்சூழலில் வெப்பநிலை வெளியில் இடத்தோட 4-5 டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல விளைச்சல் இருக்கும். நான் சொல்கிற மாரி நீங்கள் வந்து தின வருமானத்துக்கு ஒரு பயிர் பண்ணலாம், வார வருமானத்துக்கு பண்ணலாம், மாத வருமானம் தான் சொல்கிறேன். கோழி, ஆடு, ஒரு காய்கறி பண்ணுறது. ஒரு விவசாயியை நான் சொல்கிறேன், சிறு குறு விவசாயிக்கு நான் 2 ஏக்கர் தான் 1 ஏக்கர் தானெலாம் வச்சுருக்கேன், அதை மரத்தை போட்டு ஒன்றும் முடியாதுன்னா மரத்துக்குள்ளே எல்லாமே பண்ண முடியும். ஒரு 4 வருஷம் போன பிறகு மிளகு கொடி ஏற்ற முடியும். சமவெளியில் மிளகு சாத்தியம்னு 10 வருஷமாக ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலும் மிளகு விளையுது. அதில் ஒரு 2 வெரைட்டி இருக்குது, கரிமுண்டா, பன்னீர் ஒன்றுன்னு. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது, திருச்சி மாவட்டத்தில், எல்லா மாவட்டத்திலும் விளையுது. இப்போ அந்த மிளகு கொடி ஏற்றினோம்னா அது வந்து மரத்தோட அதிக 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்படியே லைஃப் இருக்கும். அப்போ வந்து மரத்தையும் வெட்ட வேண்டாம், அதுலேருந்து ஒரு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும். சமவெளியில் மிளகுங்கிறது 100% சாத்தியமாக இருக்குது. அதேமாதிரி பணப்பயிர்கள் நிறைய பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சமாக மாசெடி இடையில வச்சுக்க முடியும், தண்ணி தேங்காய் இடமா இருந்ததுன்னா. இப்போ ஜாதிக்காயும் சமவெளியில் வருதுங்கிறது ஒரு ட்ரைனிங் நடத்துகிறோம், அது வந்திருக்கு நிறைய இடத்துல. தண்ணி தேங்காமல் இருக்கணும், அவ்வளோதான். தேங்காமல் இருந்தால் இந்த மாதிரி வந்து ரெகுலர் வருமானத்துக்கு, வருட வருமானத்துக்கு பயிர் இருக்குது. தின வருமானம், மாத வருமானம் எல்லாமே பார்க்க முடியும் மரத்துக்குள்ளே. அதனால் மரம் நட்டுட்டால் ஒன்றும் லாஸ் கிடையாது. இந்த மரங்கள் மொத்தமாக மூடுறதுக்கு 10 வருஷம் ஆகும் அந்த நிழல் உருவாகிறதுக்கு. அப்படி இருந்தாலும் லேசாக கவாத்து பண்ணிட்டு வெளிச்சத்தை உண்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். அந்த 15 அடி கேப்பில்
விவசாயம் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதனால் வந்து மரம் நட்டுட்டால் வருமானம் இல்லை அப்படிங்கிறது, மரம் தான் வந்து இந்த நுண்சூழலை ஏற்படுத்தி இந்த பயிர்கள்லாம் ஹார்டிகல்ச்சர் கிராப்பெல்லாம் உருவாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கும். இப்போ நம்ம இந்த தோட்டம் பார்க்குறோம், இங்கே பாருங்கள், முதல்ல மரம் தான் நட்டுருக்கிறாரு. மரத்தை நட்டுட்டு ஒரு நுண்சூழல் வந்தோம்னா இடையில ஒரு மாமரத்தை நட்டுருக்கிறாரு. இப்போ இதில் வந்து இன்றைக்கி இப்போ இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச டெம்பரேச்சரில் வெறும் 50% தான் வந்து விளைச்சல் வந்துச்சு. காரணம் வெப்பநிலை அதிகமாக இருந்ததுனால. இந்த இடத்துல அந்த பாதிப்பு வராது. ஏன்னா இங்கே வெப்பநிலை இயல்பாகவே 4-5 டிகிரி கம்மியாக இருக்கும். ஏற்கனவே மரம் இருக்குதுனால இதுக்குள்ளே உள்ள மாமரம் வந்து கண்டிப்பாக இதுக்கு சூரிய வெளிச்சம் இருக்குது, விளைச்சலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஆனாலும் பண்ணிக்க முடியும். ஒரு பேஸு மரம் தான். மரத்தை ஒன்று உருவாக்கிட்டிங்கன்னா, அந்த காடு உருவாக்கிட்டுனா அது மூலிமா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இடைஞ்சலாக இருந்தால் இடையில ஒரு மரத்தை வெட்டிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப நிழல் இருக்குது அப்படின்னா ஒரு மரத்தை கட் பண்ணிவிட்டு அதில் வேறு ஒரு பணப்பயிர் வைக்கலாம். அதனால் அடிப்படை வந்து முதல்ல மரத்தை உருவாக்கணும். அப்போ விவசாயத்தில் ஒரு பயிர் சாகுபடி முறையிலேருந்து பல பயிர் சாகுபடி முறைக்கு மாறணும். அந்த பல பயிர் சாகுபடி முறையிலும் 1/3 பங்கு மரங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போக போகிறோம். நிச்சயமாக இந்த விஷயங்களை வந்து விவசாயிகள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் சொல்வது போல் தினசரி வருமானம், ஒரு மாத வருமானம் அல்லது ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு வருமானம் மரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ விவசாயத்தில் மரங்கள் மூலமாக மரங்கள் மட்டும்தான் லாபத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. மரம் சார்ந்த விவசாயத்துக்கு எல்லா விவசாயிகளும் போகணும். வெறும் மரம் தான் பண்ண சொல்லலை, மரத்தை அடிப்படையாக வச்சு விவசாயம் பண்ணணும். இப்போ வந்து நிறைய உதாரணம் இருக்குது, நிறைய முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க. அதாவது தண்ணியே இல்லாத இடத்துல மரத்தை நட்டு அடுத்த 15 வருஷத்தில் போர் கிணத்துல தண்ணி ஊறி இருக்குது. தொடர்ந்து 10 வருஷமாக தண்ணி இருந்துகிட்டு எந்த ஒரு இது வரலையும் வந்து வத்தவே இல்லை கிணறு, அந்தமாரி இருக்குது. அதனால் மரங்கள் நட்டுட்டிங்கன்னா முழுமையாக வந்து கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகும். அது அவருக்கு மட்டும் இல்லை, அந்த பகுதியில் எல்லாருக்குமே வந்து அது சார்ஜ் பண்ணணும் தண்ணி. ஏன்னா மரம் மட்டும்தான் அடிப்படை. அது வந்துருச்சுன்னா தண்ணி உள்ளே போகும், கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மரம் நடணும். எவ்வளோ ஒரு மானாவாரி பூமியாக இருந்தாலும் மண்ணுக்கேற்ற மரங்களை நட்டாச்சுன்னா கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த மரம் தான் நல்லது, அந்த மரம் கெட்டது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலுமே சந்தன மரத்தை நட முடியும். அதுக்கு தண்ணி மட்டும் தேங்கக்கூடாது, அவ்வளோதான். எல்லா மண்ணிலையும் ஒரே மரம் சந்தன மரம். இதுக்கிறதுலேயே அதிகபட்ச விலை உள்ளது அதுதான். ஐயா ரொம்ப சரியாக சொன்னீங்க. விவசாயி லாபம் பார்க்கணும் அப்படின்னா பயிர் திட்டமிடுதலில் மரங்களை ஒரு முக்கிய பங்காக வச்சுக்கணும். அதுவும் சொல்லப்போனால் அவர் இருக்கக்கூடிய நிலத்தில் 1/3 பங்கு மர சாகுபடியை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.